Okay, we are discussing Unit 2 Fundamentals of Computer System. I hope today we can finish Chapter 2 most probably because we have only few parts that we want to discuss. We are discussing networks, computer networks. Uh, last class we discussed about server computer and clients computer, no? Servers and clients we discussed in our last class. So from that we have to continue. Okay. Uh, this is what we discussed last time. Server computers and client computers. Server computer is the main computer that having resources, hardware resources and software resources. Client computers are the computers which receive the resource from client computers, from the server computers, right? Clients are the computers which are connected to the particular network. These computers getting the information from server computers, right? That is what we discuss about these clients and servers. Okay, விளங்கிச்சுதானே நாங்க லாஸ்ட் கிளாஸ் கிளையண்ட் சர்வன்ஸ் நாங்க படிச்சோம் இல்லையா? ரைட். அடுத்து நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் பிள்ளைகள் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ரைட், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இது முக்கியமான ஒரு ஹெடிங். ஓகே, ஒரு முக்கியமான ஒரு ஹெடிங். நாங்க இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். இந்த சவுண்ட் கிளியர் தான் அனுப்பல இல்லையா? சவுண்ட் ஓகேனா மெசேஜ் ஒன்று தாங்க, சவுண்ட் நல்லா கிளியரா இருக்குதான்னு சொல்லி. ரைட், யூ ஆல் ஆர் இன் நியூ குரூப்ஸ் நோ, இஸ் இட்? நான் அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் பிள்ளைகள் வேறையா. இப்போ தொடர்ந்து கிளாஸ் கட் பண்ற பிள்ளைகள் வந்து எந்த கிளாஸ்லேருந்து ரிமூவ் பண்ண போறீங்க, சரியா? ரைட், ஓகே, குட். சரியா நீங்க என்ன சரியாக நீங்க கிளாஸை வந்து தொடர்ந்து ஒழுங்கா நீங்க ஃபாலோ பண்ணாத பிள்ளைகளை நான் ரிமூவ் பண்ணுவேன். ஓகேயா? சரியா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்றேன். அப்துல்லா ரீநேம் பண்ணிக்கோங்க, எந்த அப்துல்லான்னு சொல்லி. ரைட், அதர்ஸ் ஓகே. ரைட், வில் கம் டு த பாயிண்ட். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இருக்கிற வந்து பிள்ளைகள் மூன்று டைப் இருக்கிறது. சின்ன ஒரு சிம்பிளான ஒரு கன்செப்ட் ஒன்று தான். ரைட், ஒன்று வந்து நாங்கள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் என்று சொல்ற லேன் என்று சொல்லுவோம். ரெண்டாவது வந்து மேன் என்று சொல்ற, மூணாவது வந்து வேன் என்று சொல்றோம். ரைட், அப்போ இதில் வந்து சைஸை வந்து எப்படின்னு சொன்னால், இதில் சைஸ் வந்து இதில் ஆக பெரியது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் தான் ஆகவே பெரியது. அதை விட சின்னது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸ்மாலஸ்ட் நெட்வொர்க் இஸ் த லோக்கல் ஏரியா நெட்வொர்க். Computer networks can be classified. Computer network can be classified according to geographical distribution of, right? இது வர வேணும்னா அதை என்ன டி இல்லை, டீயை கட் பண்ணுங்க. geographical distribution of computers in the network. geographical distribution எப்படி அந்த நிலம் எப்படி அமைஞ்சிருக்கிறன்றதை வச்சுதான் இது வந்து சைஸை வச்சு geographical distribution வந்து என்னது, இதுல வந்து சைஸை வச்சுதான் இவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார், இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறது. இதோட சைஸ். ரைட், சிம்பிள் ஐடியா தான். இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொன்னால் லிமிட்டா இருக்க வேணும். ஒரு ரூமுக்கு, ஒரு ரூம் உள்ளுக்கு இருக்க வேணும். உங்களோட என்னது ஸ்கூல் கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி ஒரு ரூம் அல்லது ரூம்ஸ் உள்ளுக்கு இருக்கலும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பில்டிங் உள்ளுக்கு இருக்கணும். ஒரு பில்டிங் உள்ளுக்கு தான். ரைட், ஒரு பில்டிங் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க். அப்படின்னு சொன்னால் லிமிட் ஆகிக்கிற வந்து ஒரு பில்டினுக்கு, ஒரு ரூம் ஒன்றுக்கு லிமிட் ஆகிக்கிறனால அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொன்னா, what do you mean by metropolitan? metropolitan mean big city. ஒரு பிக் சிட்டி ஒன்றுக்கு தான் மெட்ரோபாலிட்டன் சொல்றது. ரைட், ஒரு பிக் சிட்டி. உதாரணமாக ஸ்ரீலங்காவில் சொல்றேன்டா மெட்ரோபாலிட்டன் ஏரியா உண்டு. ஸ்ரீலங்காவில் சொல்றேன்டா கொலம்போ இஸ் a மெட்ரோபாலிட்டன் பிக் சிட்டி. கேண்டி, குருநாகல் எல்லாம் வந்து பிக் சிட்டி மெட்ரோபாலிட்டன். அப்போ இது எப்படின்னு சொன்னால் ஒரு பிக் சிட்டி ஒன்றுக்கு லிமிட் ஆகிக்கணும். ஒரு சிட்டி ஒன்றுக்கு தான் ஆகிக்கும். நல்லவா ஒரு 10 மைல் டிஸ்டன்ஸ் உள்ளுக்கு மாதிரி இல்லாட்டி 15 மைல் டிஸ்டன்ஸ் உள்ளுக்கு மாதிரி இருக்க வேணும். லிமிட்டட் டு அ சிட்டி. வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொன்னால் தேர் இஸ் நோ ஜியோகிராபிக்கல் பவுண்டரி.
ரைட், கேண்டிக்கும் கலம்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். அதர்வைஸ் ஒரு கண்ட்ரிகளுக்கு இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய நெட்வொர்க். பெஸ்ட் எக்ஸாம்பிள் would be internet. Internet is the best example for a wide area network. Right, இதுதான் வந்து பேசிக் ஐடியா. நாங்க பார்ப்போம் இதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ரைட், ஓகே, எனி இஷ்யூ? ரைட், சரி, இஷ்யூஸ் இருக்குதா? கிளியரா பிள்ளைகள்? ரைட், இஸ் தட் கிளியர்? எனி இஷ்யூஸ்? ரைட், ஓகே, குட். இப்போ நாங்கள் அடுத்தது போமேனா அடுத்ததுன்னா இதில் டீட்டெயிலாக நாங்கள் பார்க்க போகிறோம். வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் ஒன் பை ஒன். உங்களுக்கு பேசிக் ஐடியா வந்து தந்தேன். ரைட், ஓகே. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணி கொள்வோம். 175க்கு மாதிரி. ரைட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பாருங்க. இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன்சைட் அ ரூம் ஓ செவரல் ரூம்ஸ். இதில் நீங்கள் புக்கில் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்களை. ரைட், இதில் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இது எப்படி இருக்கணுமா, இது வந்து ஒரு இன்சைட் ரூம் ஆயிக்கணும். அப்படி இல்லாட்டி செவரல் ரூம்ஸ் இன் அ பில்டிங். ஒரு பில்டிங் உள்ளுக்கு லிமிட் ஆயிக்கணும். ரைட், எக்ஸாம்பிளாக எங்களுக்கு சொல்லலும் வந்து என்னது, ஸ்கூல் கம்ப்யூட்டர் லேப் எங்களுக்கு சொல்லலும். ஸ்கூல் கம்ப்யூட்டர் லேப். ரைட், நெட்வொர்க் பில்டின ஸ்கூல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று உள்ளுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அண்ட் ஆஃபீஸ், ஒரு ஆஃபீஸ் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க் எங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுங்க. ஸ்கூல் ஒன்று உள்ளுக்கு இருக்கணும். ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பில்டிங்கை ஜாயின் பண்ணதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, ஸ்கூல் பில்டிங் ஒன்று. பக்கத்தில் இன்னும் ஒரு பில்டிங் ஒன்றும் இருக்குது. ரைட், இப்போ இதுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, இதுலேயும் வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ரைட், இது ரெண்டுக்கும் இடையில ஒரு நெட்வொர்க் கொண்ட கனெக்ட் பண்ணி கொண்டதுக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான், லேண்ட் தான். இந்த மாதிரி இருக்கணும். ரைட், ஒரு பில்டிங் உள்ளுக்கு அல்லது ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளுக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட், ஒரு சின்ன ஏரியாவாக இருக்க வேண்டும். ஓகே, இட் should be a building or a building complex, doesn't matter. That also considered as a local area network. Right, local area network பொதுவாக வந்து ஸ்டார் டோபாலஜியில் தான் பொதுவாக வந்து ஜாயின் லிங்க் பண்ணுறேன். நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்ச் ஒன்றை வச்சு, இந்த சுவிட்சுக்கு தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாத்தையும் வந்து இணைக்கிறது பொதுவாக. நார்மலி these types of topology used in local area network. Today we have to discuss about topologies also. So this main device would be a switch, no? This is switch, network switch ஒன்று நான் இந்த யூஸ் பண்ண வேணும். Right, that is local area network. The smallest network is the local area network. The second one is metropolitan area network. So metropolitan area network should be limited to a city, a big city. இது வந்து ஒரு பிக் சிட்டி ஒன்று இருக்கு. நாங்கள் சொல்லுவோம் பிக் சிட்டி ஒன்றில் வந்து இது ஒரு 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 பிக் சிட்டி ஒன்று. நாங்கள் எடுப்போம் கொலம்பு மாதிரி, கண்டி மாதிரி ஒரு சிட்டி ஒன்று. இதில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த சிட்டி உள்ளுக்கு தேர் ஆர் சம் பிரான்ச்சஸ், வேர் ஹவுஸ், ஃபேக்ட்ரி, ரைட், provincial office likewise. These all branches are connected to the main head office. So this network is considered as metropolitan area network. ரைட், இது இது அன்னளவாக வந்து ஒரு 16 மைல் அல்லது 10 மைல் உள்ளுக்கு லிமிட் ஆகிக்கணும். எக்ஸாக்ட்லி அல்ல, இது ஜஸ்ட் அன்னளவாக. மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இஸ் அ combination of several local network. What do you mean by this? Combination of several local area network. இப்போ இந்த ஹெட் ஆஃபீஸ் உள்ளுக்கு ஒரு நெட்வொர்க் இருந்தேன்னு சொன்னால் இது உள்ளுக்கு ஒரு லேன் ஈக்கும் தானே. ஹெட் ஆஃபீஸ் உள்ளுக்கு இருக்கிறது, இந்த ஆஃபீஸ் உள்ளுக்கு இருக்கிறது லேன் ஒன்று ஈக்கும். வேர் ஹவுஸ் உள்ளுக்கும் வந்து லேன் இருக்கும். ஃபேக்டரி உள்ளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய நெட்வொர்க்னு சொன்னால் தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் லேன். ப்ரொவின்ஷியல் ஆஃபீஸ் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கும் தட் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் லேன். அப்போ இந்த லேன் எல்லாம் சேர்த்து ஒன்றுக்கு கனெக்ட் பண்ணினா தான் தட் இஸ் வேன். ரைட், அப்ப ஒரு வேன் ஒன்று உள்ளுக்கு, இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா உள்ளுக்கு வந்து என்ன இருக்கும், செவரல் லேண்ட்ஸ் இருக்கும். ஓகே, செவரல் லேண்ட்ஸ் இருக்கும்.
ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா உள்ளுக்கு செவரல் லேண்ட்ஸ் இருக்கு. இது முக்கியமான பாயிண்ட். யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். என்னால் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் நாங்கள் கனெக்ட் பண்ண நேரம் ஒவ்வொரு பிரான்ச்லையும் என்ன இருக்கும்? ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச் would have land. So all the lands are connected to the main head office. So that in a wide area network, there should be several lands. Right? அப்போ எக்ஸாம்பிளாக எங்களுக்கு சொல்லலும் வந்து ஏதாவது ஒரு பேங்க் கொண்டு இருக்குது. ரைட்? எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் பேங்கிங் நெட்வொர்க். ஒரு ஒரு சிட்டி ஒன்றில் பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா, ஒரு கலம்புலன்னு கலம்புலுக்கு நிறைய பிரான்ச்சஸ் ஒன்று இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு லிங்க் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் சொல்லுவோம் கேண்டியில் ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது, கேண்டியில் ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது, அதே மாதிரி கலம்பில் ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணினு சொன்னால் இது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்குள்ளுக்கு தான் வருது. மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்கு வரதில்லை. இது வந்து வேணா வரும். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எப்படி இருக்கணும்? இது வந்து லிமிட்டாக இருக்கணும் ஒரு சிட்டிக்கு லிமிட்டாக இருக்கணும். ஒரு சிட்டி தான், ஒரு சிட்டி உள்ளுக்கு தான் இருக்கணும். ரெண்டு சிட்டி கனெக்ட் பண்ணா தட் இஸ் நாட் அ வைட் ஏரியா, தட் இஸ் நாட் அ what do you call metropolitan area network, right? metropolitan area network வந்து எப்படி இருக்கணும்? ஒரு சிட்டி ஒன்றுக்கு லிமிட் ஆகிக்கணும். ரைட்? இது வந்து நீங்க ரெண்டு சிட்டியை வந்து நீங்க கனெக்ட் பண்ணினால் அது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். ரிமெம்பர் தட் metropolitan area network should be limited to a big city about the area in area in 16 miles. 16 miles உள்ளுக்கு தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிச்சா அந்த பாயிண்ட்? விளங்கிச்சா பிள்ளைகள்? டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்? அதுதான் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றது. மெட்ரோபாலிட்டன் மீன் அ பிக் சிட்டி. அப்போ பிக் சிட்டி ஒன்றுக்கு மட்டும் அது லிமிட்டாக இருக்க வேணும். ஓகேயா? ரைட். நான் அடுத்ததுக்கு வரேன். அடுத்தது வந்து என்னது? வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்ன்ற வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட். ரைட்? என்ன கான்செப்ட்ண்டா தீஸ் நெட்வொர்க் கவர் a wide area. There is no any limitation. அது வந்து ரெண்டு சிட்டிக்கு இடையில இருக்கலும், ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில இருக்கலும். ரைட்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த இன்டர்நெட். இன்டர்நெட் வந்து ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க். இப்போ நான் சொல்லுவேன், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கேண்டிக்கும் கலம்புக்கும் இடையில ஒரு நெட்வொர்க் கொண்டு இருக்குது. கேண்டியில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, கலம்புலேயும் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருந்தேன்னு சொன்னால் இது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் கொண்டு உள்ளுக்கு தான் வர வைட் ஏரியா நெட்வொர்க். அப்போ கண்டி சிட்டி உள்ளுக்கு கொண்டு இருந்தேன்னு சொன்னால் இது வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ரைட்? கண்டி உள்ளுக்கு இருக்கிறது, கலம்பு உள்ளுக்கு மட்டும் இருக்கிறது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ தட் வி கேன் டெல் இன் வைட் ஏரியா நெட்வொர்க் there are several metropolitan area network. In a metropolitan area network, there are several local area network. விளங்குச்சா? நிறைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எல்லாம் சேர்ந்து, லேண்ட் எல்லாம் சேர்ந்து, லேண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணும். விளங்குச்சா? அப்போ இன்னொரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இருக்குது, அதுக்கு நிறைய லேண்ட்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ரைட்? அப்போ ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் உள்ளுக்கு இப்போ இன்னமொரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இருக்குது, அதுக்குள்ளுக்கும் நிறைய லேண்ட்ஸ் இருக்குது. ரைட்? இப்போ இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணப்பட்டேன்னு சொன்னால் இது வந்து இப்போ இதுக்கு நாங்கள் சொல்கிற என்னது? ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க். விளங்கிச்சா? அப்போ எங்களுக்கு என்ன செய்யலும்? ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க் உள்ளுக்கு செவரல் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இருக்கிற ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் உள்ளுக்கு செவரல் local area network equal. Understand? Right? In a wide area network, there are several metropolitan area networks. In a metropolitan area network, there are several local area networks. Right? Understand? Right? Internet வந்து best example ஆக இருக்கும். So these are the three types of networks. Right? Here, willing chaplel, do you understand these things? ரைட்? அப்போ மூன்று நாங்கள் பார்த்தோம். என்னது? மூன்று வகையான டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் நாங்கள் பார்த்தோம். ரைட்? லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க். ரைட்? லேன் மேன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்.
ரைட். other one is wide area network. அப்போ இதில் வந்து பெரியது எது? இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் தான் ஆகவே பெரியது. அடுத்து வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போ லேன் வந்து லிமிட்டட் டு அ பில்டிங் or building complex or limited to a room. Metropolitan area is limited to a big city. Wide area network has no any limitation. Big network. That's another idea. That's enough. So we'll move to next chapter. Okay, now telling China issues irikida? Any issues? Right? Okay. Right. Clear தானே? சரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு டக்குன்னு கேட்கலாம். ரைட், இல்லாட்டி நான் மூவ் பண்ணுறேன் அடுத்ததுக்கு. ரைட், அடுத்து வந்து நெட்வொர்க் டாப்பாலஜி. Network topology. Network topology is the pattern of connecting. Network topology is the pattern of connecting in designing computer network. There are different types of network topology. என்னடா கனெக்டிங் பேட்டர்ன்ஸ் இப்போ நாங்கள் பார்ப்போமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டால், ரைட் பாருங்க, என்னட்ட ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்கிறேன் எடுப்போமே. வில் அஸ்யூம் வி ஆர் ஹேவிங் சம் கம்ப்யூட்டர்ஸ். ரைட், அப்போ நான் இந்த கம்ப்யூட்டரை நெட்வொர்க் ஒன்றில் கனெக்ட் பண்ணக்கொள்ள நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற சார் இதை இப்படி கனெக்ட் பண்ணுவோம். ஒன்று சுவிட்ச் எடுத்தாச்சு. வாட் இஸ் திஸ் டிவைஸ்? சுவிட்ச் ஓ ஹப்னா? சுவிட்ச் ஓ ஹப். பல நல்லது சுவிட்ச் தான். இப்போ என்ன செய்கிற? இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறேன் இப்படி. ரைட், நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற வில் கனெக்ட் லைக் திஸ் பை யூஸிங் அ சுவிட்ச். இது ஒரு ஐடியா. இது ஒரு ஐடியா உண்டு. இது ஒரு பேட்டர்ன். அப்போ நெட்வொர்க் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் உண்டு. இப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற இது நல்ல ஐடியா. திஸ் இஸ் குட். அப்போ இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற சார் இப்படி வேணாம், நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுவோமேன்னு சொல்லி. எப்படி? இந்த கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி. ரைட், இப்படி இருக்குது. நாங்கள் இப்படி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு கேபிள் உண்டாலும் நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர். இது இட்ஸ் அன் ஐடியா. ரைட், இப்படி கனெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம். ரைட், இது ஒரு நல்ல ஐடியா. இப்போ இது ஒரு இதுக்கு நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணனா இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து ஸ்டார் டோபாலஜின்னு சொல்கிறோம். ரைட், இப்படி கனெக்ட் பண்ணனா திஸ் இஸ் ரிங். திஸ் இஸ் ரிங். ரிங் மாதிரி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறோம். ரைட், இப்படி இந்த பேட்டர்னுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து டோபாலஜி. டோபாலஜின்னு சொல்லுவோம். டோபாலஜி, நெட்வொர்க் டோபாலஜின்னு சொல்கிறது இதுதான். இல்லைங்கச்சா? த பேட்டர்ன் how we can connect computers together. Right? This is the pattern. These are the patterns. Likewise, several patterns are there, several ideas are there. So we have to discuss one by one. விளங்கிச்சா பிள்ளைகள்? அப்போ இந்த டாப்பாலஜின்னு சொல்றது வந்து என்னென்றால், ரைட், டாப்பாலஜின்னு சொல்றது என்னன்னு சொன்னால், network topology is the pattern of connection in designing computer network. ரைட், அவங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ண இயலும்னு சொல்லி. ரைட், ஒன்று வந்து ஸ்டார் டாப்பாலஜி. ஸ்டார் டாப்பாலஜி இஸ் த வெரி காமன் டாப்பாலஜி in our school also. Your school computer lab also having this star topology. The star topology வந்து லேசாக கண்டுபிடிக்க இயலும். ரைட், ஸ்டார் டாப்பாலஜி என்றால் என்ன? கட்டாயமாக என்ன இருக்கணும்னா ஹப் அல்லது சுவிட்ச் இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் டிவைஸ் இருக்கவே வேணும். சென்ட்ரல் டிவைஸ் வந்து இருக்கவே வேணும். இதுக்கு எங்களுக்கு வேணுமென்றால் என்ன செய்யலாம் என்றால் பிரிண்டர் கனெக்ட் பண்ணலும். இல்லை நான் பிரிண்டர் கனெக்ட் பண்ணினேன்றால் என்ன அட்வான்டேஜ்? அப்போ இது பிரிண்டர் கனெக்ட் பண்ணா இதுக்கு சொல்கிறேன் வந்து நெட்வொர்க் பிரிண்டர்ன்னு சொல்கிறேன். இது நெட்வொர்க் பிரிண்டர். நெட்வொர்க் பிரிண்டர் ஒன்று இருந்தென்றால் எந்த ஒரு கம்ப்யூட்டரில் இருந்தும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண இயலும். தட் இஸ் மெயின் அட்வான்டேஜ். That if you connect your printer to a network, to the network, the main advantage is this is shared device. So you can share all the computers. So whatever the computer you are having in that network can be printed by using this network printer. ரைட், அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண நேரம் இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி விட்ற இந்த சுவிட்சுக்கு. இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி இந்த சுவிட்சுக்கு. இது இன்டர்நெட். ரைட், இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண சுவிட்சுக்கு இப்போ எல்லா கம்ப்யூட்டர்லையும் என்ன செய்யலாம்? இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிடலாம். இல்லைங்கண்ணா? அப்போ அது அட்வான்டேஜ் ஏன்னா எங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனித்தனி நெட் கனெக்ஷன் தேவையில்ல.
இன்டர்நெட்டை கொண்டு சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணி விட்ற. அப்போ சுவிட்ச் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இன்டர்நெட்டை எல்லா கம்ப்யூட்டருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டர் கேன் access இன்டர்நெட். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் அதர் எக்ஸாம்பிள், அது அட்வான்டேஜ். ஓகே, அப்போ இந்த மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ண இது சொல்கிற வந்து என்ன சொல்கிற, ஸ்டார் டோபாலஜின்னு சொல்கிறேன். ஸ்டார் டோபாலஜி சில நேரத்தில் நீங்கள் பிள்ளையா விளங்கி கொள்கிற. இந்த மாதிரி கனெக்ட் பண்ண சின்ன பிள்ளைகள், ரைட்? இதை பாருங்க, இதை பாருங்க பிள்ளைகள், இந்த டயக்ரத்தை பாருங்க. இப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்டார் மாதிரி கனெக்ட் பண்ண இப்படி கனெக்ட் பண்ணுறேன். நான் இப்படி கேபிளை போட்டு ஸ்டார் மாதிரி இப்போ நான் ஈனா கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். ஈனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். ஈனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். இன்னைக்கு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். இஸ் திஸ் ஸ்டார் டோபாலஜி? Right. Is this star topology or not? Yes or no? What is your answer? Right. இந்த A என்று சொல்லக்கூடியத, A என்று சொல்லக்கூடிய இந்த இது ஸ்டார் டோபாலஜியா இல்லையா? Is this star topology or not? What is your answer? Yes or no? Star and yes, otherwise no. ஆசியா சொல்ற வந்து ரிண்டேஸ்ட் ஆன்சர் நோ. ஆசியா வந்து எஸ். அதர்ஸ், அதர்ஸ் இந்த ஏ என்று சொல்லி போட்டிக்கிற இந்த நெட்வொர்க் வந்து ஸ்டார் டோபாலஜி இல்லையா? ஸ்டார் டோபாலஜின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. ஆஃபியா சேயிங் நோ. அதர்ஸ் டக்குன்னு டக்குன்னு குயிக்கா. ரைட், ஹம்தான் சொல்ற எஸ். அதர்ஸ் குயிக்லி குயிக்லி. உங்களோட ஆன்சர் தான் டக்குன்னு டைம் போகிற. எஸ்ஸா நோவா டைப் பண்ணுறதுக்கு டைம் ஒன்று போகிறல்லே. சதா சனோஸ் ஆல்சோ டெல்லிங் எஸ். ரிந்தேஷ் சொல்ற திஸ் இஸ் ரிங் டோபாலஜின்ற. Muska also telling yes, is that is star topology. Muska, yeah. Others, Asia said no because there is this is ring topology. என்ன சொல்ற? Yeah. Muska, yes. Right. இது வந்து ring topology அல்ல. This is not. இது வந்து star topology அல்ல. This is not star. This is not star. This is ring. What is the reason? நான் சொன்ன ரீசன் இது வந்து ரிங். ரீசன் என்னது? ஸ்டார் டோபாலஜினால் என்ன டிவைஸ் இருக்கணும்? ஸ்டார் டோபாலஜின்னு சொன்ன பிள்ளைகள் கட்டாயமாக யூ ஷுட் ஹேவ் சுவிட்ச். யூ ஷுட் ஹேவ் சுவிட்ச் ஓ ஹப். சுவிட்ச் ஈக்கணும் இல்லாட்டி ஹப் ஈக்கணும். சுவிட்ச் ஈக்கணும் இல்லைண்டா ஹப் ஈக்கணும். ஹப் சுவிட்ச் இல்லாமல் எங்களுக்கு ஸ்டார் டோபாலஜி ஒன்று செய்ய இயலாது. இது ஸ்டார் மாதிரி இருந்தது, இது அப்படியே விரிச்சுட்டா இது இந்த மாதிரி வந்துடும் இல்லையா? இந்த இதுவும் இதுவும் சேம் பாருங்க, இதுவும் இதுவும் சேம் தான். இதுவும் இதுவும் வந்து சேம். ஏன் சேம்? இந்த கேபிளை சும்மா இப்படி ஸ்டார் மாதிரி வளைச்சு விட்டிக்கிற, இது அப்படியே நேராக்கி விட்டா ரிங்கண்ணா. போத்தா சேம்னா விளைஞ்சா இந்த வயரை இது இப்படியே வளைச்சு விட்டா இப்படியே ரிங்காக வருமேண்ணா, ரிங்காக வரும். ஸோ அப்படி பாஸ் பேப்பரில் ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு தந்தேன். ஸோ ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஐடியா இஸ் hub or switch should be there in star topology. Right? விளங்கிச்சா? ஸ்டார் டோபாலஜியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்றால், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி ஸ்டார் டோபாலஜி? நான் சொல்லுவோமே, இந்த சுவிட்ச் பழுதாகியாச்சு. சுவிட்ச் வந்து பழுதானா நெட்வொர்க் வந்து இல்லை, நெட்வொர்க் டவுன், அவ்வளோதான். ஒரு கம்ப்யூட்டர் பழுதானா நெட்வொர்க் பழுதாக மாட்டாது. ரைட், அது அட்வான்டேஜ். வில் சே ஒரு கேபிள் பழுதாயிட்டு, சரியா? ஒரு கேபிள், இந்த கேபிள் டேமேஜ், ஸோ நெட்வொர்க் வில் வேக், நோ இஷ்யூ. Network will work, right? That is advantage. But if the switch or hub damage, what will happen? All the network will shut down. You can't use the network. That's a disadvantage. அப்படி advantage, disadvantages இருக்குது. So one by one we have to discuss. Okay, right. Bus topology the concept என்னன்னு சொன்னா பிள்ளைகள், bus topology is like this. பஸ் டோபாலஜியில் வந்து ஒரு கேபிள் ஒன்று யூஸ் பண்ணணும். த கேபிள் இஸ் நோன் ஆஸ் பேக்போர்ட் கேபிள். ஒரு கேபிள் ஒன்று யூஸ் பண்ண வேணும். இந்த மாதிரி ஒரு கேபிள் யூஸ் பண்ண வேணும். இந்த கேபிளுக்கு சொல்கிற பேர் வந்து பேக்போர்ட் கேபிள்.
இந்த பேக்போன் கேபிளோட ரெண்டு கோர்னரையும் வந்து இந்த மாதிரி எண்ட் பண்ண வேணும். Right? We have to use a terminator, a device called terminator. By using the terminator, we have to close these two ends. Right? After that, we can connect the client computers. இந்த மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக வந்து எங்களோட வீட்டுக்கு வர தண்ணி லைன் மாதிரி, வாட்டர் லைன் இப்படி வர மெயின் லைன் ஒன்று போகிற அதுலேருந்து நாங்கள் என்ன செய்கிற டீ ஜாயிண்டை போட்டு போட்டு வீடுகளுக்கு கொடுக்குறேன்னா அது மாதிரி. ரைட்? இப்படி கனெக்ட் பண்ணினால், ரைட், இப்படி கனெக்ட் பண்ணேன்னு சொன்னால் this is called right bus topology. This is வந்து bus topology. அப்போ இதில் பிரிண்டர் ஒன்று கனெக்ட் பண்ணணும்னா I can connect the network printer here. This is printer. எனக்கு இப்படி பிரிண்டர் கனெக்ட் பண்ணிடலாம். ரைட்? இப்போ நெட்வொர்க் பிரிண்டர். அப்போ இந்த கேபிளுக்கு, இந்த மெயின் கேபிளுக்கு சொல்கிற வந்து பேக்போன் கேபிள். ரைட்? இது கேபிள் வந்து பேக்போன் கேபிள். இந்த எண்ட் பாயிண்ட்ல இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற திஸ் இஸ் வந்து டெர்மினேட்டரால் நாங்கள் என்ன செய்யணும், நம்ம எண்ட் பண்ண வேணும். ரைட்? இதுதான் வந்து பஸ் டோபாலஜி. ஓகேயா? பஸ் டோபாலஜியில் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, பெரிய அளவு கேபிள் போடல. கேபிள் வந்து என்னது, சின்ன தூரம் தானே, கேபிள் போடுறது இல்லை. கொஞ்சம் கம்ப்யூட்டர் தான் இதில் கனெக்ட் பண்ணலாம். நல்ல ஸ்பீடான இது வந்து நல்ல ஸ்பீடாக இருக்கும். Right? The backbone cable damage, if the backbone cable damage, we have to lose the network. நெட்வொர்க் ஒன்றுமே வேலை செய்யாது. பட் ஒரு கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆனால் நெட்வொர்க்கு பிரச்சனை இல்லை. அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும் நெட்வொர்க் வராது, வேலை செய்யாது. நெட்வொர்க்கு எந்த பிரச்சனையும் வராதில்லை. ஆனால் பேக்போன் கேபிள் டேமேஜ் ஆனால் what will happen? You can't use the network. This is the thing you have to understand in bus topology. Here all the connections are established through the main cable. And the main cable பேர் தான் வந்து backbone cable னு சொல்றோம். This cable is called the backbone because any issue with the network affect all the computers in the network. This design is easy design, right? Few cable தான் எங்களுக்கு தேவைப்படுற. However, the limited number of computer can be connected. Computer வந்து limited தான் connect பண்ண இயலும். மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பேக்போன் கேபிள் டேமேஜ் ஆனதால் நெட்வொர்க் இல்லை. அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் தான் கேபிள் போடுறோம், ஃபியூ கேபிள் போடுறோம். அடுத்த வந்து இந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது வந்து லேசி. இது த ஃபீச்சர் ஆஃப் பஸ் டோபாலஜி. அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிச்சாது? கிளியரா? எனி இஷ்யூஸ்? கிளியர்? இஸ் தட் கிளியர்? ரைட்? ஷரஃபா, ஹவ்? கிளியர்? இஸ் தட் கிளியர்? முஸ்கா? ரிந்தேஷ், ஓகேனா? Right? Okay, good. Right. We'll move to next part. Yeah, okay, na? Yeah. Ring topology. Ring நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி simple idea. Yeah, okay, Rindesh, okay, right. Ring topology வந்து very simple idea. என்ன ஐடியா? கம்ப்யூட்டர்ஸ் வந்து நேரடியாக நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணால் இது ரிங்கா, இப்படி ஒரு ஒன்றை கனெக்ட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணான்னு சொன்னால் is this ring? Rindesh, what's your idea? Is this ring or not? Rindesh, what is your opinion? No. Others, நீங்க என்ன சொல்ற? அதர்ஸ் இது ரிங்கா இல்லையா? இப்போ நான் வரைஞ்சிக்கிறது ரிங் டோபாலஜியா இல்லையா? நோ. யா, நோ, எஸ், நோ, திஸ் இஸ் நாட் ரிங். இப்படி ஒரு டோபாலஜி இல்லை, திஸ் இஸ் ராங். இப்படி ஒரு டோபாலஜியே இல்லை, இப்படி எங்களுக்கு கனெக்ட் பண்ண இயலாது. யா, மிஸ்கா, ஓகே, யா, ரைட். நாங்கள் ரிங்குன்னு சொன்னா எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ணணும். விளங்கிச்சா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணல, திஸ் இஸ் ராங். யூ ஹாவ் டு கனெக்ட் the computer directly.
ரைட், இதுதான் வந்து ரிங் பிடிக்கணும். இது வந்து ரிங் டாப்பாலஜி. அப்போ இது அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் கம்ப்யூட்டர்ஸ்ட கேபிள் வந்து குறைவாத்தான் போகிற. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் என்னடா, மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஒரு கேபிள் கனெக்ட் ஆனால், இப்போ எனக்கு இந்த கேபிள் கனெக்ட் ஆனு சொன்னால் ரிங்கே வேலை செய்யல என்றால் இந்த டேட்டா வந்து ஒன் டிரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகுது. இப்போ நாங்கள் சொல்லுவோமே இந்த இடத்துல வில் நேம் திஸ் கம்ப்யூட்டர் as ஏ அண்ட் திஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ் எப்பவுமே. இப்போ ஏலேருந்து எக்ஸுக்கு ஒரு டேட்டா அனுப்பினா ஏல இருந்து அனுப்புகிற எக்ஸுக்கு இந்த டேட்டா எப்படி போகணும்? ஏலேருந்து நேரடியாக எக்ஸுக்கு போக இயலாது. இட் ஷுட் பாஸ் த்ரூ தி கிளாக் வைஸ். ரைட், அப்போ இந்த டேட்டா வந்து இப்படி அங்காளபடி சுற்றி வந்து தான் எக்ஸுக்கு போகணும். அப்படித்தான் இதோட டேட்டா வந்து ஃப்ளோ ஆகுறது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அதனால ஒரு கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆனால் என்ன நடக்கும்? முழு நெட்வொர்க்கும் அவுட். ஒரு கேபிள் டேமேஜ் ஆனால் முழு நெட்வொர்க்கும் அவுட். That is disadvantages of this ring topology. Right here, we'll come to the point. Here, computers are positioned. Computers are positioned in a ring, bangle, and connected through cable. Data or information move in a circular manner. Right? Clockwise தான் போகிறது. Clockwise தான் இது rotate ஆகிறது. The breakdown of a computer or cable can lead to the breakdown of the entire network. ஒரு கேபிள் டேமேஜ் ஆனாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆனாலும் சரி, right, entire network will break down. You can't use the network. அது வந்து அந்த disadvantage. Right, okay. Next வந்து பிள்ளைகள், right, next பிள்ளைகள், right. இந்த ட்ரீ டோபாலஜின்னு தந்திக்கிற இந்த ட்ரீ டோபாலஜியோட டயக்ராம் சரியா இல்லையா? சரியா? இது ட்ரீ டோபாலஜி நீங்க படிச்சவங்க, ஸ்கூல்லையும் படிச்சவங்க இது சம்பந்தமா சொல்லுவாங்க. சரியா இல்லையா? இந்த தந்திக்கிற இந்த ட்ரீ டோபாலஜி இந்த டயக்ராம் சரியா இல்லையா? ரிந்தேஷ், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சரஃபா ஸ்கூல்ல நீங்க படிச்சா ட்ரீ டோபாலஜி? ஐஷாத், Aishat from I hope Kalmana. Did you learn this? Did you learn about tree topology? Is this diagram correct? Aishat, what is your opinion? Right? In this, you don't, no idea, no? No idea. யாருக்கு தெரியும்? The tree topology இந்த diagram வந்து this is wrong. This is wrong. இது வந்து புக்ல தந்திக்கிற தமிழ் மீடியம் புக்ல இப்படித்தான் நிக்கிற. இது வந்து ட்ரீ டோபாலஜி அல்ல. இதை நீங்க எழுதிக்கோங்க பிள்ளைகள். ரைட், இது வந்து ஹைபிரிட் டோபாலஜி தான் என்ன தந்திக்கிறேன். நான் ரிங் டோபாலஜியோட டயக்ராம் உங்களுக்கு தரேன். திஸ் இஸ் நாட் ரிங் ரியலியா. இந்த புக்ல பிழை. இது புக்ல பிழை வந்து இது வந்து ட்ரீயை வந்து வெட்டிக்கோங்க பிள்ளைகள். ட்ரீ டோபாலஜி அல்ல. இதுக்கு நாங்கள் சொல்றோம் வந்து ஹைபிரிட்னு சொல்றோம். ஹைபிரிட் டோபாலஜி அவனோட சிலபஸ்லயும் இல்லை. ஹைபிரிட் ஃபோட்டோட தான் நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். ஹைபிரிட் டோபாலஜி, ஹைபிரிட் டோபாலஜி தான் நீ தந்திக்கிறேன். ரிங் டோபாலஜி எப்படி வர வேணும்னு சொன்னால், ring topology should have the shape of a branch of a tree. Branch of tree வர வேணும். நாங்கள் சொல்லுவோம் இது இப்படித்தான் வர வேணும். ட்ரீ டோபாலஜி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரீட பிரான்ச்சஸ் மாதிரி, ட்ரீட பிரான்ச்சஸ் வர்றது தெரியும் தானே? அந்த மாதிரி தான் வர வேணும். இந்த மாதிரி வர வேணும். ஓகேயா? இப்படி போக வேணும். இத்தனைக்கும் பிரிஞ்சு போகலும் 2க்கு 3க்கு 4க்கு இப்படியும் போகலும். இப்படி போக வேணும். இதுதான் வந்து ட்ரீ டோபாலஜி. இந்த படம் இப்படித்தான் வர வேணும். டேக் டவுன். அங்கே தந்திக்கிற வந்து பிழை. இந்த படம் வந்து not tree. Tree topology has characteristics of both bus and star topologies. சொல்றேன். இந்த characteristics சீக்கிரம் சொல்றேன். In this design,
Several star topology are connected to a bus backbone cable. That is wrong really. The vasanam avalam pillar. Right? இது வந்து ஹைபிரிட் டோபாலஜி எடுத்து தான் தந்திக்கிறோம். ஹைபிரிட் டோபாலஜி எடுத்து தான் தந்திருக்கிறேன். ரைட், அதில் நாங்கள் சின்ன ஒரு we have to do, we have to அதில் நீங்கள் எழுதிக்கோங்க பிள்ளைகள். ரைட், எழுதுங்க. எப்படி ஒரு சின்ன ஒரு நாட் ஒன்று நாங்கள் எழுதிக்கொள்வோம். இதில் நீங்கள் in tree topology, in tree topology, in tree topology, computers connected, computers connected as branches of a tree. In tree topology, computers connected as branches of tree. Branches of a tree. இந்த வசனத்தை நீங்கள் எழுதிக்கோங்க, இந்த படத்தையும் எழுதிக்கோங்க. ரைட், இது வந்து ட்ரீயோட பிரான்ச்சஸ் மாதிரி வந்து கனெக்ட் பண்ண வேணும். ரைட், உங்களுக்கு தந்திக்கிற படம் வந்து ஹைபிரிட் டோபாலஜி அடுநோட்டை தான் தந்திக்கிற. தட் இஸ் ராங் ரியலி. சரியா? டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ்? ஓகே. In tree topology, computers connected as branches of a tree. நான் ஷார்ட் நோட்ல இதெல்லாம் உங்களுக்கு போட்டு தாரேன். சரியா? ரைட், ஓகே. ரைட், அப்போ இதுல இது சரி. லாஸ்ட் பாயிண்ட் சரி. One of the advantages of this is the ability to control each network individually. This is okay. This சரி. இல்லை ட்ரீ டாபாலஜியில் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், one of the advantages of this is the ability to control each network individually. ஒரு நெட்வொர்க்கை மேலுக்கு இண்டிவிஜுவலாக வந்து கண்ட்ரோல் பண்ண இயலும். எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுற? இப்போ நாங்கள் சொல்லுவோமே, இதில் ஒரு ஒரு மெயின் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கிறது. சரி, இதில் வந்து இங்கே ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது. இப்படி பிரான்ச் ஒன்று, ரெண்டு பிரான்ச் போகிறோன்னு வைப்பமே. இப்போ இப்படி ஒரு பிரான்ச் போகுது, இப்படி ஒரு இங்கே பிரான்ச் போகுதுன்னு சொன்னால், இந்த கம்ப்யூட்டரால் இந்த பிரான்ச்சஸை, இந்த மூணு பிரான்ச்சஸையும் வந்து செய்யலாம், கண்ட்ரோல் பண்ண இயலும். ரைட், அதே மாதிரி இவருக்கு வந்து இவரோட பிரான்ச்சை வந்து இந்த கம்ப்யூட்டரால் இவரோட பிரான்ச்சை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இன்னொரு பிரான்ச் போகணும்னு சொன்னா இப்படி, right, we'll assume another branch having like this. So this computer can be managed or control its branches, right? Likewise, each and every each and every computer can control its branch. That is one of advantage that we consider in tree topology. Okay, ரைட். அப்போ இந்த படம் வந்து ட்ரீ டோபாலஜியோட படம் அல்ல. சரியா? ரைட், இது வந்து ஹைபிரிட் டோபாலஜி இந்த படம் தான் தந்திக்கிறேன். இந்த நோட்டும் வந்து ஹைபிரிட் டோபாலஜியோட நோட்டை தான் நான் என்ன தந்திக்கிறேன். ரைட், தட் ஷுட் பி கனெக்டட். ரைட், மெஷ் டோபாலஜின்னு சொல்கிறேன். மெஷ் டோபாலஜி வந்து சிம்பிள் ஐடியா உண்டு தான். நாங்கள் ரிங் மாதிரி வந்து, சரியா, இட்ஸ் லைக் லுக் லைக் ரிங்கில் வந்து நாங்கள் அப்படி கனெக்ட் பண்ணுற நேரம் என்ன செய்கிற, இப்படி ரிங் வைப்போமே. திஸ் இஸ் ரிங்னு சொன்னால், ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டர், when you connect each and every computer with nearest computer, that is ரிங். இந்த ரிங்கை வந்து நீங்கள் என்ன செய்யறா, இன்னும் இப்படி இந்த மாதிரி எல்லா கம்ப்யூட்டரோடையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் கனெக்ட் பண்ணினா இந்த மாதிரி, லைக் each and every computers are connected. இது வந்து மெஷ். இதுதான் நாங்கள் சொல்கிறோம் வந்து மெஷ் டாபாலஜின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மெஷ். இப்போ மெஷ் டாபாலஜியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொன்னால், இதை வந்து கேபிள், ரைட், கேபிள் வந்து இப்படி எக்கானமிக்கு கேபிள் வந்து நிறைய தேவைப்படுற, கேபிள் வந்து நிறைய தேவைப்படும். That is disadvantage. But its advantage is, right, we'll say
a single computer, this damage, what will happen? This breakdown. But network வந்து வேலை செய்யும். No issue. And why? What is the reason? So there are several connections are there. Several connections are there. So that what will happen? So that you can connect the network. No issue. Right? உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னது நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யலும்? What you can do is, right? What you can do is you can use the network. If a computer breakdown or if a cable is breakdown, no issue. No issue. The cable breakdown another network வேலை செய்யும். Because there are several connections. That is one of main advantage. Other than this, we have to use more cables. That is main disadvantage. Right, mesh topology. All the computers in the network are connected with each other. All the computers, எல்லா கம்ப்யூட்டர் நீங்க கனெக்ட் பண்ணணும் இப்படி with each other. Connected with each other. Since this is a complex connection pattern, it is costly and difficult to control. And எல்லாத்த ஒன்றுலேருந்து கனெக்ட் ஆகிக்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் நிறைய கனெக்ஷன் இருக்கிற. However, the breakdown of one computer does not affect the connection in network. That's an advantage. Right? However, one breakdown of one computer or one cable does not affect the connection in the network. Right? இப்போ மெஷ் நெட்ஒர்க் வந்து எங்களுக்கு இன்டர்நெட்டில் மெஷ் நெட்ஒர்க் பார்க்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து பொதுவாக மெஷ் நெட்ஒர்க் மிக்கிற ஸ்டார் இருக்கிற எல்லாம் மிக்கிற பொதுவாக இன்டர்நெட்டில் மெஷ் இருக்குது. Right. These are the networks that you have. You have 5 topologies. You have 5 topologies. Right? Okay. 5 topologies here. சரியா? டோபாலஜி விளங்கிச்சா? என்ன சார் இஷ்யூஸ் இருக்குதா? இல்லாட்டி நான் அடுத்தது போக போகிறேன். இன்றைக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம்? ரைட், நம்ம சின்ன ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். இன்றைக்கு முடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். டைனி பாட்டு நினைக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு finish up this unit 2. Any issues? Abdullah Faiz, did you all understand? How your marks? ST marks. Abdullah Ajmer, I didn't get your marks. Right? மார்க்ஸ் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மார்க்ஸ் கிடைச்சதா? Abdullah Faiz and Abdullah Ajmer, how your ICT marks? Right, benefits of networking. Abdullah Faiz, you don't get the marks. Okay, sir, why we did not connect printers in tree, mesh and ring topology? We can connect. Connect பண்ணேலும் ரைட். ஆனால் நார்மலாக என்ன செய்கிறேன்டால் என்ன விஷயம் என்ற பிள்ளைகள் இந்த ரிங் டாப்பாலஜி அப்படி இல்லைன்னு சொன்னால் இதோட மெஸ் டாப்பாலஜி எல்லாம் வந்து இப்போ ரிங்குன்னு எடுப்போமே. இந்த ரிங் டாப்பாலஜி வந்து நாங்கள் ஒரு 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 கம்ப்யூட்டர் லேபுக்கு ரிங் செய்கிறது இல்லை. விளங்குச்சா? இந்த ரிங் எப்படி இருக்கும்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு இடையில இருக்கிற ஒரு டாப்பாலஜின்னு இருக்குது. ஸ்ரீலங்காட யூனிவர்சிட்டிஸுக்கு இடையில ஒரு ரிங் டாப்பாலஜின்னு இருக்கிறேன். அப்போ நான் சொல்லுவோமே இது இதில் இது ஒரு யூனிவர்சிட்டி. இது வந்து யூனிவர்சிட்டி கொலம்பு யூனிவர்சிட்டி. கொலம்பில் இருந்து பேராதனி யூனிவர்சிட்டி. பேராதனி யூனிவர்சிட்டிலேருந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டி. ஜஃப்னாலிருந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து வயம்பை யூனிவர்சிட்டி. ரைட், வயம்பையில் இருந்து கெலனி. கெலனியில் இருந்து ரைட் அங்கே ருஹுனு. அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு வைப்பமே. இப்போ நான் ஒரு இடத்துல பிரிண்டர் ஒன்றை போட்டேன்னு வைங்களேன். இன்னைக்கு வேணும்னா எனக்கு என்ன செய்யலாம்? ஒரு டிவைஸாக பிரிண்டரை போடலும். நோ இஷ்யூ. பிரிண்டரில் யார் பிரிண்ட் பண்ணுற? இது வந்து பேராதனி யூனிவர்சிட்டி. இது வந்து ரைட் ஜஃப்னா யூனிவர்சிட்டி. ஜஃப்னாக்கு இடையில நாங்கள் சொல்லலாம் வவுனி யூனிவர்சிட்டி. இப்போ ஜஃப்னாக்கும் வவுனியாக்கும் இடையில பிரிண்டரோட போட்டு வச்சா யார் பிரிண்ட் பண்ணுற? பேராதனி யூனிவர்சிட்டிலேருந்து பிரிண்ட் பண்ணி ஜஃப்னா கிட்ட போய் எடுக்கலுமா? எடுக்கலாம். இல்லைங்கச்சா?
பொதுவாக வந்து என்ன செய்யணும்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு இதை கனெக்ட் பண்ணுற நேரம் இது வந்து பாசிபிள் இல்லை, தேவையில்ல தானே இப்படி ஒரு பிரிண்டர். எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஸ்கூலில் நாங்கள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வந்து என்னது நல்ல கேள்வின்னு தான் கேட்டிக்கிறேன், ரைட்? பெஸ்ட் கொஷன், ரைட்? நாங்கள் நம்மளா காட்டுறதுக்கான ரீசன் இஸ் திஸ். இப்போ இது வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், லேன் உண்டு, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிற மோஸ்ட் ப்ரொபேப்லி திஸ் இஸ் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க்னா, வைட் ஏரியா நெட்ஒர்க் உள்ளுக்கு தான் இந்த கேட்டகரி போகுது. இப்போ தூர இருக்கிறதுனால ஒரு இடத்துல பிரிண்டரை போட்டு வேலையில் பிரிண்ட் பண்ண பிரிண்டர் எடுத்துகிட்டு போயிடலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாது, ரைட்? இப்படி எங்களுக்கு நாங்கள் ஒரு ரூம் உள்ளுக்கு இதை கனெக்ட் பண்ணா எங்களுக்கு பிரிண்டர் யூஸ் பண்ண இல்லை, நோ இஷ்யூ. பிரிண்டர் யூஸ் பண்ணால் இப்படி தான் பிரிண்டரை கனெக்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் பிரிண்டருக்கு அந்த பிரிண்டர்லேருந்து அடுத்த கேபிள் போகும், ரைட்? இப்போ இன்னைக்கு வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது கம்ப்யூட்டர் லெப்புள்ள கேட்குற ஒரு ஆள் பிரிண்ட் அவுட் பண்ணா வந்து எடுத்துக்கொள்ளலாம், இவர் பிரிண்ட் பண்ணால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பட் இதில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இது வந்து டிஸ்டன்ஸ் கூட, ரைட்? டிஸ்டன்ஸ் கூட. பெரதன் யூனிவர்சிட்டிலேருந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, அப்போ இன்னைக்கு பிரிண்டர் ஒன்று போட்டால் யார் எடுக்கிறார் பிரிண்ட் அவுட்டை? தட் இஸ் த இஷ்யூ, அண்டர்ஸ்டாண்ட்? வேணும்டா ஸ்கூல் உள்ளுக்கு இந்த மாதிரி ரிங் ஒன்று இருந்தால் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணோம் மேலும், பிரிண்டரை கனெக்ட் பண்ணோம் மேலும். ஓகே, so this is via connection or wireless. இது both possible. இதில் வந்து நான் சொன்ன எல்லா டோப்போலஜியும் இதில் எங்களுக்கு ஸ்டார் டோப்போலஜிக்கும் வந்து ஸ்டார் டோப்போலஜியில் வந்து வயர்லெஸ் சுவிட்ச் இருக்கிற வயர்லெஸ் ஹப் இருக்கிற. ஆனால் பேக்போன் வந்து பஸ் டோப்போலஜி வந்து வயர்லெஸ் போகலாம், இந்த பேக்போன் கேபிளில் தான் போகணும். மற்றது ரிங்கை மெஷ்ஷை எல்லாம் வந்து வயர்லெஸ்லேயும் போகலாம், வயர்லெஸ்ஸும் போகலாம், பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூ. மோஸ்ட் ப்ரொபேப்லி வய கனெக்ஷன் தான் வந்து டெடிகேஷனாக ஆகிக்கும், ரைட்? நல்ல கனெக்ஷன் ஆகிக்கும், வயர் தான். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அனுப்பினாலே, ஹவு ஸ்ரீலங்கா கெட் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ அண்டர்சி கேபிளால் தான் நாங்கள் கனெக்ஷன் எடுக்கிறோம், நீங்கள் பார்த்துப்பீங்க. ஒரு ஐலண்டாக இருந்தாலும் கூட we are using undersea cable because then only we can get dedicated internet line, right? நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கலும் அப்போ தான். அப்படி இல்லாட்டி ஃப்ளக்சுவேட் ஆகுற நேரம், கூடுற குறையிற, டிஸ்கனெக்ட் ஆகிற, திருப்பி கனெக்ட் ஆகிற. இப்போ நீங்கள் ஜூம் லீக்கக்குள்ளே கொஞ்சம் பேர் வார போகிறேன், நான் எல்லாத்துலேயும் எனக்கு ரெக்கார்ட் அட்டெண்டன்ஸ் எல்லாம் மார்க் ஆகுறேன். நான் பார்க்கலும் எவ்வளோ நேரம் கிளாஸில் இந்த எத்தனை மணிக்கு வந்தால் எத்தனை மணிக்கு போகணும் அவ்வளோ டீட்டெயிலும் எனக்கு சம்மரி எடுக்கலும். நான் அந்த சம்மரியை பார்த்து நான் கண்டினியூவாக தொடர்ந்து கிளாஸ் வராத இடையில வரவங்களை நானே அறிவிச்சிட்டு நிப்பாட்ட போகிறேன். இல்லை நீங்கள் அப்படி டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா, உங்களோட என்ன நடக்கிற இன்டர்நெட் வந்து வயர்லெஸில் தானே நீங்கள் யூஸ் பண்ணுற. வயர்லெஸில் யூஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்கிற, கனெக்ட் ஆகிற டிஸ்கனெக்ட் ஆகிற கனெக்ட் ஆகிற டிஸ்கனெக்ட் ஆகிற அப்படி இஷ்யூவும் வாரு. வயர் கனெக்ஷன் இருந்தான்னு சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனை வாரது இல்லை. ஓகே, ரைட், வில் மூவ் டு நெக்ஸ்ட் சாப்டர். ஒரு சின்ன ஒரு டைனி பார்ட் ஒன்று இருக்கிறேன், இன்றைக்கு முடிக்க போகிறேன்னா டக்குன்னு முடிச்சிட போகிறேன், ரைட்? அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் தான் இருக்கிறேன். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் ஒன்று, மெயின் பெனிஃபிட் ஒன்று என்னன்னு சொன்னால், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஷேர் பண்ணிடலாம். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஷேர்ட். இதில் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுற நேரம் வந்து சாஃப்ட்வேர் ஷேர் பண்ணோம் மேலும் ஹார்ட்வேர் ஷேர் பண்ணோம் மேலும், சாஃப்ட் காப்பி அல்லது சாஃப்ட்வேர் எங்களுக்கு ஷேர் பண்ணலும் ஒன்று, சாஃப்ட்வேர் ஷேர் பண்ணோம் மேலும் ஹார்ட்வேர் ஷேர் பண்ணோம் மேலும். நாங்கள் பிரிண்டரை ஷேர் பண்ணுறோம் இல்லையா, இன்டர்நெட்டை ஷேர் பண்ணுறோம், ஸ்கேனரை ஷேர் பண்ணுறோம். த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் இஸ் ஷேரிங் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ், ரைட்? சேவரில் போட்டு வச்சேன்னு சொன்னால் கிளையன்ஸுக்கு என்ன செய்யலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எடுக்கலாம், வேண்டிய கிளையன்ஸுக்கு ஷேர் பண்ணி எடுக்கலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் மெயின் அட்வான்டேஜ். தி other one is less storage space, ரைட்? அப்போ நாங்கள் இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னா, சேவை கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணால் வேண்டிய கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கலாம். இப்போ உதாரணமாக in your school, will take in your school, each you are having 40 computers. If you want to save a document, each and every computer we have to save. Each and every computers should have that document. Then only student can access. That is one way. Other way is, in a save a computer, we save a document only in save a computer. After that, we can share. So each and every client computer can access that document. விளங்கிச்சா?
ஸோ நீங்கள் 20-40 கம்ப்யூட்டர் இருக்கிற நேரம் 40 கம்ப்யூட்டர்லேயும் ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக what you can do, you can save only in saver, and after that you have to share it, then all client computer can access that. அப்போ ஒரு இடத்துல சேவ் பண்ணாங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து என்ன நடக்கும், லெஸ் ஆகும். அது இன்னொரு அட்வான்டேஜ். தி அதர் ஒன் இஸ் ability to share resources. ரிசோர்ஸஸ் என்னது, பிரிண்டர்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணலும், ஸ்கேனரை ஷேர் பண்ணலும், மாடல் ஷேர் பண்ணி எங்களுக்கு இன்டர்நெட்டை வந்து ஷேர் பண்ணலும். அது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் நீங்கள் நெட்வொர்க் பண்ணியிருந்தா. அதர் ஒன் இஸ் ability to control சென்ட்ரல் சாஃப்ட்வேர். இதில் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு சேவரில் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்கிறேன், சேவரில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்த கம்ப்யூட்டரில் வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிடலாம். இப்போ 40 கம்ப்யூட்டருக்கும் தனித்தனியாக 40 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் what you can do is you can install only in saver computer. After that you can share to other computers. That also another advantage of using networks. இல்லைங்கச்சா, அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ஒரு கம்ப்யூட்டர் சேவை கம்ப்யூட்டரில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற, ஆஃப்டர் தட் யூ கேன் share that software to other computers. Next one is ability to connect at anywhere at any time. நெட்வொர்க் இந்த எங்களுக்கு தெரியும் 24/365 சொல்கிறோம், ரைட். இப்போ நீங்கள் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த நேரம் இருந்தாலும் சரி, யூ கேன் யூஸ் த இன்டர்நெட், ரைட். இஃப் யூ ஹாவ் சேவ் யுவர் டாக்குமெண்ட் இன் சேவ கம்ப்யூட்டர், நீங்கள் கூகுள் டிரைவில் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி என்ன செய்யலாம், அந்த அந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு எடுக்கலாம். By connecting to the internet, a user can access his or her document and data at anywhere at any time. That also one of advantages of using network. அடுத்து வந்து செக்யூரிட்டியில் ரெண்டு பக்கம் இருக்கிற, செக்யூரிட்டி ஈக்கிறன்னு சொல்லுவோம் மேலும், செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லுவோம் மேலும். செக்யூரிட்டியில் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், only the authorized client can access the சேவை கம்ப்யூட்டர். சேவை கம்ப்யூட்டருக்கு access பண்ணுறதுக்கு எங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கலும். பாஸ்வேர்ட் கொடுத்தா பாஸ்வேர்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் access பண்ண இயலும். அப்போ செக்யூரிட்டி ஒன்று கிடைச்சிடும். ஸோ டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இன் நெட்வொர்க் கேன் பி மேட் செக்யூர், ரைட். எல்லாருக்கும் அக்சஸ் பண்ணல. இப்போ நீங்கள் சேவரில் வந்து நீங்கள் login ஆகி நீங்கள் ஒரு டேட்டா போட்டு வச்சா அவங்களுக்கு மட்டும்தான் அக்சஸ் பண்ணலும். யுவர் பாஸ்வேர்ட் should be there, then only you can access. Otherwise others can't access because they don't have your password. பாஸ்வேர்டை களவெடுத்தா இனி அவங்களுக்கு அக்சஸ் பண்ணலும். தட் ஆல்சோ a kind of disadvantages in security issue. ஆனால் நார்மலாக வந்து செக்யூரிட்டி ஈக்கிறார். அடுத்து வந்து இமெயில் பாசிபிள் ஆகிற வந்து நெட்வொர்க்கிங் தான். Email is a convenient method of sharing information between computers. Email one is very cheap, very cheap, very cheap. So email is possible when you having network. Otherwise you can use the email, no? Email na network linde share pandradhu na. Right? These are the advantages of networks. நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸில் போட்டு தரேன். நான் எவ்வளோ நாள் நோட்டை தரலை என்னென்றால், நோட்டை தந்தேன்னு சொன்னால் ஷார்ட் நோட் தந்தேன்னா அதை மட்டும் வச்சுருக்கிறேன். யூ டோன்ட் யூஸ் த புக். நவ் நீங்கள் புக்லேயும் எழுதிக்கணும். புக்கில் நல்ல நோட் இருக்கிறேன். நான் வெரி ஷார்ட் நோட் தான் தரப்போகிறேன். நான் உங்களுக்கு இந்த வீக்கில் வந்து நான் ஷார்ட் நோட்டை ஷேர் பண்ணுவேன். ஸோ தேர் ஆர் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆல்சோ. Disadvantages of networking. The one is possible security issues. We already discussed about hackers, no? I explained well that hackers, how your computer would be hacked. So hacking problem is appear when you're using network. நீங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு ஹேக்கிங் பிரச்சனை வரல. One major disadvantages of networking is the difficulty in security data. சேவை can be accessed through any computer connected to the network. சேவை கம்ப்யூட்டரை வந்து என்ன செய்யலாம், ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. Hence it is difficult to secure it from the hackers issues இருக்குது. அது வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதர் திங் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் நெட்வொர்க்கில் வந்து சுவிட்ச் பிரேக் டவுன் ஆனால், பேக்போன் கேபிள் பிரேக் டவுன் ஆனால், உங்களோட கேபிள் என்ன சரி பிரேக் டவுன் ஆனால், யூ கான் யூஸ் நெட்வொர்க். In some topology, breakdown of a computer or cable can affect the function of other computers of the network. Right? இப்போ நீங்கள் ரிங் டோபாலஜியில் இருக்கிற ஆடியோ கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆனதுனால உங்களுக்கு நெட்வொர்க்கே வேலை செய்யல.
இல்லாட்டி பேக்போன் கேபிள் இப்போ பஸ் டோபாலஜி நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற பேக்போன் கேபிள் வந்து டேமேஜ் ஆகி அதனால உங்களுக்கும் நெட்வொர்க் வேலை செய்யல. அந்த மாதிரியான இஷ்யூஸ் வர இயலும். The next thing is virus. Virus is spread through the network. If one computer in the network gets a virus attack, this can spread to the other computer as well. இப்போ நீங்கள் ஸ்கூல் கம்ப்யூட்டர் இருக்கிற ஒரு ஸ்கூல் கம்ப்யூட்டரில் ஒரு ஆள் பென் டிரைவனை கொண்டு வந்து அடிச்சிட்டாரு, வைரஸ் உள்ள பென் டிரைவை, ஒரு கம்ப்யூட்டருக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகினால் இருக்கக்கூடிய 40 கம்ப்யூட்டருக்கும் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரைட், குயிக்காக வந்து என்ன செய்யும், நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபைலில் வந்து வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த வைரஸ் வந்து இப்போ உங்களோட கம்ப்யூட்டருக்கும் வந்தாச்சு. ஸோ வைரஸ் ஸ்ப்ரெட் த்ரூ easily from the network. So that also one of disadvantage. அடுத்த வந்து கம்ப்யூட்டர் பிரேக் டவுன் ஆனன்னு சொன்னால் சேவை பிரேக் டவுன் ஆனண்டால் மெயினாக சேவை கம்ப்யூட்டர் பிரேக் டவுன் ஆனண்டால் ரைட், கம்ப்யூட்டர் பிரேக் டவுன் போடாமல் இதை சேவை பிரேக் டவுன் போட்டோம். இதை கம்ப்யூட்டர் வெட்டி போட்டு சேவை கம்ப்யூட்டர், இதோட நீங்கள் சேவை கம்ப்யூட்டரும் சேர்த்திக்கோங்க. ரைட், இன்னைக்கு சேவை கம்ப்யூட்டர்னு போடணும். கம்ப்யூட்டர் பிரேக் டவுன் இல்லை, சேவை கம்ப்யூட்டர் பிரேக் டவுன் ஆனண்டால் என்ன நடக்கும், சேவை கம்ப்யூட்டர் பிரேக் டவுன் ஆனன்னு சொன்னால் நெட்வொர்க்கே இல்லை. ரைட், உங்களுக்கு கொண்டும் யூஸ் பண்ண இயலாது, நெட்வொர்க்கே வந்து டவுன். ஓகே, due to the defect of breakdown of server, the other client can be affected. சேவை கம்ப்யூட்டரில் வந்து வேலை செய்யலன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆக்சஸ் பண்ண இல்லாத பிரச்சனை உண்டு வாருது. ரைட், அடுத்தது வந்து இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் you should have some experience. Otherwise, we have to face difficulties. இன்டர்நெட் வேலை செய்யறல, நெட்வொர்க் வேலை செய்யறல, உங்களுக்கு ஷேர் பண்ண தெரியாது, அப்படி இருந்தேன்னு சொன்னால் என்ன நடக்கும், எங்களுக்கு யூஸ் பண்ண இயலாது. ட்ரைனிங் should be get. The need the need for the person who is specialized in the network administration. Right? இப்போ நெட்வொர்க் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்று இருக்கணும். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணும். அதர்வைஸ் வி ஹேவ் டு ஃபேஸ் ப்ராப்ளம். பாஸ்வேர்டு வேலை செய்ய இல்லாட்டி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி தரணும். ஒன்றை ஷேர் பண்ணிக்கிற எங்களுக்கு காட்டுல இப்போ என்ன செய்யணும், அதை செட்டில் பண்ணி தரணும் என்ன இஷ்யூன்னு சொல்லி. ரைட், அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்க வேணும். தட் ஆல்சோ one of disadvantage. These are the things in Unit 2. Unit 2 இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். Any issues, any problems, any doubt you can ask. Unit 2 முடியுது, நாங்கள் Unit 3 ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் நியூ மந்தில் நாங்கள் Unit 3 வந்து யூனிட் 3 வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. Unit 4 உங்களோட செகண்ட் டேர்ம் யூனிட்ஸ் வந்து நாங்கள் செய்ய வேணும். எனி இஷ்யூஸ், எனி டவுட்ஸ், சரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதா? நோ இஷ்யூ. ரைட், இப்போ Unit 2 வந்து Unit 2 முடியுது. ஸோ Unit 2ல் வந்து நான் என்ன செய்யணும், அடுத்தது we have to do an exam, no? Is it? We have to do an exam. ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று செய்ய போகிறேன், MCQ டைப். ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. Unit 2ல் வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று செய்கிறேன். ரைட், பி ரெடி. ஓகேயா, பி ரெடி, நான் அறிவிக்கிறேன். Meantime, we have to discuss Unit 4. Right, next class la வந்து Unit 4 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Right, we'll meet on next month with new unit. Okay.